ஓடிப்போம். ஆஃப் பண்ணு. சொல்லு கட் பண்ணிக்கிறேன். ஹாய் நண்பா நண்பீஸ், நம்ம இப்போ என்ன பண்ண தெரியும் ஹரிஷோட ஹாய் நண்பா நண்பீஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீக்கெண்ட் ஸ்பெஷல். இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இந்த மந்த் எண்ட்ல எங்க சன்னோட பர்த்டே வர காரணத்தினால் மந்த் ஸ்டார்டிங்ல இருந்தே நாங்க ஒரு ஸ்பெஷல் மெமரிஸ் மேக் பண்ணி அவனுக்கு ப்ரெசென்ட் பண்ணலான்னு யோசிச்சு வச்சிருக்கோம். அதனால இந்த வீடியோல என்னென்ன நடக்கும், என்னென்ன பண்ண போறோங்கிறது எங்களுக்கே தெரியல. போக போக நான் உங்களுக்கு காட்டுறோம். ஓகே, நாங்களும் பேசுவோம். ஸ்டிக் பண்றவங்க பேசுவாரு. எஸ், செம்ம டிராஃபிக்கு, செம்ம மழை. எப்படி ஹில்ஸ் ஏற போறோம் தெரியல. 6:40க்கு மேல ஆச்சு, இன்னும் ஹில்ஸ் டச் ஆகல. நாங்க பார்ப்போம், சீக்கிரமா ஏறிடுவோம் நம்பிக்கை இருக்கு. ஆனா என் கடவுளுக்கு டாஸ்க் இதுதான் பெரிய டாஸ்க். இல்லை விஷ்ணுமார், ஓகே நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் வீடியோ பார்த்துட்டே இருந்தேன். ஸ்டே டியூன். நம்ம கேக் வெட்டணும். எப்படி கட்ட சொன்னா பஸ்கார் அவர் ஓவர்டேக் பண்ணிட்டு போறாரு. என்ன பஸ்கார் ப்ராப்ளம்? ஓவர் அடிக்க முடியாது பஸ்கார். அந்த ஒரு பஸ்கார் டிராஃபிக், மழை, ஏற மழை வந்துருச்சு. ஒருத்தன் பாம்பா அடிச்சு ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். கஷ்டம். டிரைவிங் சேலஞ்சு இப்படிதான் இருக்கும். நைட் வியூ நல்லா இருக்குதா? வியூ நல்லா இருக்கு. அவன் எப்படி ஓவர்டேக் பண்ணுவான் பாருங்க. மனுஷனுக்கும் பஸ்ஸுக்கும் சண்டைங்கிற மாதிரி பஸ்ஸுக்கும் சண்டை ஓவர்டேக் பண்ணுறதுல. ஹில்ஸில் கூட ஓவர்டேக்கிங்ல. எஸ், வெற்றிகரமாக 12வது பில்லை கடந்து விட்டோம். நல்லா இருக்கு பாப்பா, ஓட்டது எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கா? இரண்டு பில்லுகள் சக்ஸஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல எங்க டெஸ்டினேஷன் நாங்க ரீச் ஆயிடுவோம். போன உடனே ரெஸ்ட் தாங்க. மழை ஒரு பக்கம், இருட்டு ஒரு பக்கம், எல்லாம் கலந்த நல்லா சேலஞ்சிங்கா ஜாலியா தான் இருக்கு. ஆனாலும் கொஞ்சம் கிக்கா தான் இருக்கு. அப்படிங்கிறீங்க? கண்டிப்பாக முடியலைங்க. இதுக்கு தான் வந்தோம்ல, அந்த ஸ்டேஷன் பக்கத்துலயே வந்தோம். ஹரிஷ் குமார், குட் மார்னிங். குட் மார்னிங். மார்னிங் லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம். கிளைமேட் நல்லா இருந்தது. நான் எதுவும் வீடியோ போட முடியல. அவங்களே எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நடுவில் நான் ஜாயின் ஆகிக்கிறேன். இல்லை, இப்போ தான் நம்ம வீடியோ போடுறோம் ஆக்சுவலி. அப்படிங்களா? நைட்டுக்கு அப்புறம். சரிங்க. இன்னைக்கு என்ன பிளானு? அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நல்லா தான் லஞ்ச் சாப்பிட்டு இயற்கையோட ஒன்று சேர்ந்து இருந்துட்டு லைட்டாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஆமாம், நேற்று எப்படி இருந்துச்சு உங்களுக்கு நைட்டு டிரைவிங்கு? என்ன மைண்ட் செட்டு? எப்படி? ஒரு பக்கம். ஓகே, மழை ஒரு பக்கம், டிராஃபிக் ஒரு பக்கம். நைட் எப்படி ரிஸ்க் ஜாஸ்தி இல்லை ஓட்டுறது? மழை வர இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நைட்டில் ஓட்டுறேன். நைட்டில் ஓட்டுறதுக்குள்ள ரொம்பவே கஷ்டமாப்பா. ஓகே, உங்கள் டிரைவிங் ஸ்கில்ஸ்லாம் ஓகே. ஆனால் நைட்டு ட்ராவல் பண்ணுறவங்க, வண்டி ஓட்டுறவங்க கிட்ட என்ன அட்வைஸ், பீஸ் ஆஃப் அட்வைஸ் தருவேன்? மழை வந்தால் வண்டி ஓட்டக்கூடாது. நம்ம ஒன்றா இருந்தாலும் எக்ஸ்பர்ட் எல்லாம் கிடையாது. ஹில்ஸ்லையா இல்லை நார்மல் இதுலையா? நார்மலில் ஓட்டிக்கலாம். ஹில்ஸில் மழை வந்தால் மேக்ஸிமம் டிரைவிங் நிறுத்திட்டு மழை நிற்கிற வரைக்கும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்புறமா மூவ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே, நிற்க முடியாது, எங்கேயும் இடம் இருக்காது. அப்படின்னும் போது அப்படியே பொறுமையாக ஒரு 30-20லேயே போயிட்டு இந்த லைட்டு டேஞ்சர் லைட் போட்டு விட்டுட்டு போய்க்கலாம். பார்க்கிங் லைட் அப்படிதான் சேஃப். நிறைய டெக்னிக் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். ஓகே, அவங்க பெஸ்ட் என்னமோ அதை பண்ணுங்க. ஃப்ரீ அட்வைஸ் கண்டிப்பாக கேட்டுப்பாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க.
கரெக்ட் தானே? பொறுமையாக போகணும், கரெக்டாக கேப்லாம் பார்த்துட்டு ஓட்டணும். எல்லாம் ஓட்டுவாங்கல்ல நமக்கு. ஸோ இந்த வீடியோ என்ன பேஸ் பண்ணினா நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா வேலைக்கு போகிறவங்க தான் அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் மைண்டடோடு இருக்கிறவங்க தான் அதை பற்றி கரெக்டாக தெளிவாக சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லுங்கள். ஒரே சைக்கிளாக ஒரே இடத்துல இருந்தோம்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். தினமும் போகிறோம் வரோம் அப்படின்னு இனிமேல் வந்துட்டு போனோன்னா மைண்டுக்கு டைவெர்ட் ஆகும். புது புது இடம் பார்க்கும்போது புது புது நினைவுகள், புது புது அட்வென்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். அதனால் முடிஞ்சாலும் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது நாங்கள் இங்கே தான் பார்க்க வந்திருக்கோம், அங்கே தான் பார்க்க வந்திருக்கோம், வீடியோ வந்து இதை பார்க்க வந்திருக்கோம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே இருக்க சிம்ஸ் பார்க்கோ இல்லை எதுவுமே பார்க்க நாங்கள் வரலை. வியூ பார்க்குறோம், என்ஜாய் பண்ணுறோம். எங்கேயாச்சும் பெஸ்ட்டாக டீ காஃபி கிடைச்சா குடிக்கலாம். நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டாக பார்த்து சூப்பராக வைப் ஆக்குற சாங்கை போட்டு டான்ஸ் ஆடலான்னு இருக்கோம். அப்படி மட்டும் ஆடி பாருங்களேன், மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ் ஆகி டென்ஷன் இறங்கிடும். ஆனால் அடுத்த நாள் திங்கக்கிழமைங்கும் போது ஐயோ அப்படிங்கிறது தான் உங்கள் மைண்ட் செட்டில் தோணும். இது வேலைக்கு போகிற எல்லாத்துக்குமே டெடிகேட்டட். சாட்டர்டே சண்டே ஆனால் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக வரலாம், தப்பு இல்லை. ஒன்றும் பெருசாக செலவாக போடல. ஓன் ட்ராவல், ஒன்றா 2 வீலர் இல்லைன்னா கார். ஹில் ஸ்டேஷனுக்கு 2 வீலர் என்ன பொறுத்தளவுக்கு வேணாம் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா நேற்று நிறைய பேர் மழை வந்து ஸ்ட்ரகிள் ஆனது எல்லாமே நாங்கள் பார்த்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கு 4 வீலர் பெட்டர். அதுவும் நீங்கள் ஸ்பெஷலி உங்கள் பேபிஸ் கூட ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக 4 வீலர் பெட்டர் கேட்டால். இல்லை நீங்கள் பஸ்ஸு இந்த மினி வேன் அந்த மாதிரி ட்ராவலர் எடுத்துக்கிறது ஓகே தான். ஆனால் உங்கள் பேபிஸை என்கேஜாக வச்சுக்கோங்க. நல்லா ப்ளேஃபுல்லாக அவங்களும் என்ஜாய் பண்ணணும், ஆஸ் அ பேரண்ட்ஸாக நம்மளும் என்ஜாய் பண்ணணும். அதனால் இப்போ நெக்ஸ்ட்டு வர வீடியோ கிளிப்பு கண்டிப்பாக நாங்கள் டான்ஸ் போடுவோம் நம்புகிறோம். பார்க்கலாம், அதுக்கேற்ற மாதிரி சூப்பர் வியூ கிடைக்கணும். கிடைச்சா நாங்கள் கண்டிப்பாக போடுவோம். இப்போதைக்கு நாங்கள் வந்து வியூவை ரசித்து பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். எங்கிட்ட நீங்களும் வாங்க, என்ஜாய் பண்ணுவோம். பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதான். ஓடும் நதியிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதான். என்றும் இவனும் குழந்தையா, வார்த்தை இன்னும் மழலையா, சிரிப்பில் இதயம் பொங்குதே, கருணை சிந்துதே. காற்று மலையில் மோதலாம், அந்த கடலில் சீரலாம், இந்த குழந்தை கூட்டத்தில் இவனும் தென்றலே. புதிய வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதான். வாழ்க்கையே என்றுமே எதையோ தேடும் பயணம், இறுதியில் அடைக்கலம் பேரம் பேத்தி ஜனனம்.
2 எடுத்துக்கோ. வேறு என்ன வாங்கணும்? எனக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். சின்ன சின்ன பீஸஸாக வாங்கிக்கலாம். புதிய வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா. வாழ்க்கையே என்றுமே எதையோ தேடும் பயணம், இறுதியில் அடைக்கலம் பேரம் பேத்தி ஜனனம். இதுதான் சுகமா கடவுளின் வரமா, கண்களின் கண்ணீர் தாலாட்டுமா. தாயும் இல்லை தாரமும் இல்லை, மகனின் மகளே நீ ஓடிவா. தோளில் ஒன்று மடியில் ஒன்று, உணர்ந்தால் மட்டும் புரியும் உயிர் மட்டும் இது போ. ஹரிஷ்குமார், எத்தனை மணிக்கு ரீச் ஆனோம் நம்ம? நாங்கள் ரீச் ஆனது 8:40. நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டோம். பத்திரமா ஓட்டணும், ஹாப்பியாக ஓட்டணும், ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ட்ரிப்பு சீக்கிரத்தில் போவோம். சின்னதாக ஸ்மார்ட்டாக போயிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் விழாவில் சந்திப்போம். எஸ், எல்லாம் ரெஸ்ட் எடுக்கலாம், நம்மளும் ரெஸ்ட் எடுக்கிறோம். சோர்ந்து விட்டோம். நெக்ஸ்ட் வீடியோலையாச்சும் உங்கள் அப்பா அம்மாவை இன்ட்ரோ பண்ணுவீங்களா? பார்க்கலாம், அதை இன்ட்ரோ பண்ணுறோம். போன டைம் நம்ம சொல்லிட்டு பண்ணலங்க. பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அதுக்கான டைம் வரும்போது கண்டிப்பாக நான் பண்ணுவேன். ஓகே, பாய் பா. பாய் நண்பா. பாய் நண்பா. நான் கேட்டா சரி, நான்